ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய வட்டியானம் கலெக்ஷன் தாங்க காட்டியிருக்கேன். சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. அப்பா பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குது. ஆனால் வாங்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட பணம் இல்லை. பரவாயில்ல, நம்ம பார்த்துட்டாவது சந்தோஷப்படலாமே. கடவுள் கொடுக்கும்போது நம்மளும் வாங்கிக்கலாமே, என்ன சொல்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு குழந்த வட்டியானமோட நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 104 கிராம் இருக்குங்க. நகாஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நடுவில் அம்மனோட உருவம் வருது. 2 பீகாக் அந்த சைடு, 2 பீகாக் இந்த சைடு வருது. மேலே ஒரு கெம்பு ஸ்டோன் வருது. கீழே அங்கங்கே ஒரு கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ பேட்டர்ன் தான். அந்த சைடு இந்த சைடு கார்னரில் ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். பேக் சைடு சாலிட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி க்ளோசிங்கோடு இருக்குது. கீழே தொங்கிறதுக்கு நக்ஷி பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுமன்னா கோல்டு பெல்ட்டே வரும், இல்லை சில்வரில் கூட நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். 12 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த வட்டியானம் பாருங்கள். ட்ரெடிஷ்னலான வட்டியானம் தாங்க. நடுவில் அம்மனோட உருவம் அந்த லோட்டஸ் ஃப்ளவரில் உட்காந்துருக்காங்க. ஒயிட்டு, பிங்க்கு, க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு பீகாக்கு ஃபுல்லு ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அழகாக இருந்துச்சுங்க. 130 கிராம் இருக்குங்க. கீழே வந்து பெரிய பெரிய முத்து வச்சு பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே சலங்கு மாதிரி செயின் மாதிரி தொங்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. ஓல்டு மாடல் தான், ட்ரெடிஷ்னலான வட்டியானம் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மாடலு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு தாங்க. அந்த பெல்ட்டு கூட கோல்டு, அப்படியே சாலிடான கோல்டு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கே கட்டு இல்லாமல் ஸ்க்ரூ இல்லாமல் அப்படியே சாலிட் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்குன்ற மாதிரி நம்மளுக்கு வட்டியானம் அழகாக இருந்துச்சுங்க. 130 கிராம்னா எத்தனை பவுன் வரும்? 120. எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மேக்ஸில் வீக்கு கொஞ்சம். இப்போ இது மாதிரி இருக்குங்க. இப்போ நான் வச்சு பார்த்தேன் இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வட்டியானம்னா. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதிலவும் நம்மளுக்கு க்ரீனு அண்டு பிங்க்கு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் அம்மனோட உருவம் வந்து நகாஸில் மாதிரி வருது. ப்ளைனாக கொடுத்துருக்காங்க அம்மனோட உருவம். இந்த சைடு அந்த சைடு போர்ட்ஸ்க்கு வந்து ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பெல்ட் வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி தாங்க. இங்கே ஹூக்கு வச்சுருக்காங்க இல்லை, நம்மளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் மேலே பாருங்களேன், கோல்டு மேலே அப்படியே அவ்வளோ அழகாக பேர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்கங்க. அப்படியே சாலிட்டாக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்களா, ஸ்க்ரூ இருக்குங்க. உங்களுக்கு வேண்டான்னா அந்த ஸ்க்ரூ கட்டிட்டு அந்த டாலர் அப்படியே எடுத்துடலாமா. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த வட்டியானம் வந்து 199. இப்போ அப்படின்னா 200 கிராம் கிட்ட இருக்குங்க. 200 கிராம்ஸ்ன்னா எவ்வளோ போகணும்? 25 சவரம் வருமா? அப்பா செமையாக இருந்துச்சு. நகாஸ் மாடலில் பண்ணியிருக்காங்கங்க. சாலிடான கோல்டு தாங்க. செமையாக இருந்துச்சுங்க. அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்டோன்ஸ் இல்லை, எனாமல் ஒர்க் இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த பேட்டர்னு. சாலிடாக இருக்குது. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது 2 பீக்காக்கும் பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு. நடுவில் வந்து அம்மனோட உருவம் வருது. சேம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன் இல்லைங்க நான், 130 கிராமில். அந்த மாதிரி பேட்டர்ன் தான். ஆனாலும் அதில் முத்து இருக்குது. இதில் வந்து முத்து இல்லாமல் கோல்டு பால்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கோல்டு வெயிட்டு ஏறுது. அது 130 கிராம்ஸ், இது 155 கிராம்ஸ். இங்கே பால்ஸ் பாருங்கள், கோல்டுலனே வச்சுருக்காங்க. அதுக்கு சலங்குக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பேக் சைடு ஸ்க்ரூ பார்த்திங்கள, சாலிட்டாக போட்டிருக்காங்க. அதிலவே 916 BAS ஹால்மார்க் முத்திரை எல்லாமே இருக்குங்க. அடுத்தது இந்த வட்டியானம் பாருங்களேன். இது திலகம் ஷேப்பில் ரூபி அண்ட் எமரால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வருது. கீழே குட்டி முத்து வருது. எமரால்ஸ் பீட்ஸ் வருது. இதுவுமே சாலிட்டான வட்டியானம் தாங்க. அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் இதுவுமே. அப்படியே சாலிட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் வேணும்னாலும் கீழே, இல்லை கோல்டு பால்ஸு, இல்லை ரூபி பீட்ஸு, அது மாதிரி எந்த மாடல் வேணும்னாலும் உங்களுக்கு அந்த பீட்ஸ் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த பேட்டர்னு. இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரூ பார்த்தீங்களா. உங்களுக்கு வேணுமென்னா இது $3 அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு டாலர் கூட எடுத்து இதுக்கு பண்ணிக்கலாமா. எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரூ வச்சு தான் பண்ணியிருக்காங்கங்க. அதை தனியாக காட்டுற பாருங்கள் நான். இதை வந்து அப்படியே கட்டிட்டு இந்த ஸ்க்ரூ பேக் சைடு பாருங்கள், கட்டிட்டு நம்ம சோக்கராக கூட போட்டிக்கலாமா. 136 கிராம்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ கட்டிட்டா நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற டாலர் அப்படியே வெளியே வந்துடும். உங்ககிட்ட ஏதாவது டாலர்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. நம்ம வந்து இது 2 ஆப்ஷனாகவும் போட்டிக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபுல்லு வட்டியானம் வெறும் கோல்டு பட்டையாக இருக்கணும் நினச்சிங்கன்னா அந்த டாலர் எடுத்துகிட்டு அப்படியே கூட போட்டிக்கலாம். 2 மாடலில் போட்டிக்கலாம்.
வெறும் கோல்டு வட்டியானம் மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது வெட்டிங்க்கு ஏதாவது நைட் ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கிராண்டாக தெரியணும் போது அந்த வட்டியானம் இருக்கிற அந்த டாலர் வந்து அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ இருக்குல்ல அது போட்டால் வேறு லெவல் இருக்கும். பாருங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ ட்ரை பண்ணாவது பார்க்கலாமேன்ற மாதிரி நான் எல்லாமே எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேங்க. சும்மா தான் சொல்கிறேன். நம்மளும் என்றைக்கோ கடவுள் கொடுக்கும்போது நம்மளும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து எப்போவுமே இல்லைன்னுட்டு நினைக்கக்கூடாது. கடவுள் கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம். என்ன சொல்கிறதுங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஃப்ளெக்சிபிள் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. லைட் வெயிட்டில் 93 கிராம்ஸ் தான். இது வந்து பேக் சைடு 2 ஹூக் மாதிரி இருக்குது. நம்ம ஹாரம் மாதிரி போட்டிக்கலாம், இல்லை வட்டியானம் மாதிரி போட்டிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி கோல்டு பால்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 மாடல் இது 2 in 1 மாதிரி. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு மண்டபத்தில் சாமி இருக்கிற மாதிரி அழகழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தசாவதாரம் இருக்குல்ல, 10 அவதாரமும் அந்த கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ரூபி பீட்ஸு, அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் வருது, குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் வருது. 121 கிராம்ஸ் இருக்குது. சாலிட்டாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு அந்த மாடலு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் வந்து டாலர் பெரிய பெரிய கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு அடுக்கடுக்கு மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்கங்க. இதில் சாமியோட சிலை பாருங்களேன், அப்போ அதிரடியாக இருந்துச்சுங்க. இங்கே கையில் வந்து கிளி வச்சிட்ருக்காங்க, பேரட்டு. அப்போ என்ன எந்த அம்மனன்னே தெரியல. எனக்கு வந்து மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்குது. அதை அவங்க எந்த அம்மன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு. கீழே வந்து முத்து வருதுங்க, ரியல் போல்ஸ் தான். அது ஸ்க்ரூ பேட்டர்ன் தான். உங்களுக்கு கோல்டு பெல்ட் வேணும்னாலும் மாட்டிக்கலாம், இல்லை சில்வர் கூட மாட்டிக்கலாம். அடுத்தது இந்த வட்டியானம் பாருங்களேன். அப்பா நேராக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா. 123 கிராம்ஸ் இருக்குங்க. சாலிட்டாக இருக்குது. அந்த மேலே லேயர் கீழே லேயர் எல்லாம் ஸ்டோன்ஸுங்க, ஜெர்கான் ஸ்டோன்ஸ் ஜக ஜக ஜகானி அப்படியே ஜொலிக்குதுங்க. சைடு ஃபுல்லாக பீக்காக்கு மாதிரி, இந்த சைடு ஃபுல்லாக பீக்காக்கு, நடுவில் அம்மனோட உரம் இருக்கிற மாதிரி பேட்டர்னும். அந்த கீழே ஹேங்கிங்க்கு தொங்குறதுக்கு ரூபி அண்டு எமரால்டு அண்டு போல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய போல்ஸ் வருது, குட்டி குட்டி போல்ஸ் வருது. அடுத்தது அம்மன் வந்தாங்க. இப்போ ஐயர் வரணும் இல்லை, அதை வந்துட்டார் பாருங்க நம்ம பெருமாள் சார். அப்பா தசாவதாரம் வச்சு இந்த சைடு 5 அவதாரம், அந்த சைடு அந்த அவதாரம் மாதிரி ஸ்க்ரூ பேட்டர்ன் தாங்க. இதுவுமே நீங்கள் வந்து கோல்டு பெல்ட்டு இல்லை சில்வர் பெல்ட்டு கூட வாங்கி மாட்டிக்கலாம். மேலே வந்து கெம்பு ஸ்டோன்ஸு மண்டபம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மண்டபத்தில் ஒரு சாமி தசாவதாரம் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ ஆன்டிக் பீஸுங்க. டீசெண்டான லுக் இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக குட்டி குட்டி ரூபி போல்ஸ் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கங்க. செமையாக இருந்துச்சுங்க. நான் அப்படியே பார்க்குறதுக்கு பார்வையாக அப்படியே கிராண்ட் லுக் இருக்குங்க. அடுத்தது இது 112 கிராம் இருக்குங்க. அஷ்டலக்ஷ்மி வட்டியானமும் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் தான். இதில் நக்ஷி பால் ஒன்று, போல் ஒன்று கொடுத்துருக்காங்க, முத்து ஒன்று. அங்கங்கே பிங்க் கலர் ஸ்டோனு, க்ரீன் கலர் ஸ்டோனும், நம்மளுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனும் ஆட் பண்ணியிருக்காங்க. அஷ்டலக்ஷ்மி வட்டியானம் இதுவுமே ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸில் உங்களுக்கு கோல்டு இல்லை சில்வர் பெல்ட்டும் வாங்கிக்கலாம். சில பேர் நார்மலாகவே முன்னால் வரைக்கும் கோல்டு இருந்தால் போதும், பேக் சைடு போயிடுது இல்லை, அதுக்கு எதுக்கு கோல்டு வேஸ்ட்டாக நம்ம வாங்கணும்ன்ற மாதிரி கூட யோசிப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் தான். அழகாக இருக்குது. 112 கிராம் கிட்ட இருக்குது. ஒட்டியானம் மட்டுமே இல்லைங்க, வங்கி கூட இருக்குது பாருங்கள். 3 பவுண்ட்லேருந்து 7 பவுனுக்குள்ளே வங்கி அவைலபிள் இருக்குங்க. ஜடை இருக்குது தங்கத்தில். அப்புறம் பாஜு பந்தன் சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி ஓல்டு பேஷன் தான் வங்கி. வங்கி மாதிரி வேண்டான்னா பாஜு பந்து மாதிரி கூட அவைலபிள் இருக்குங்க. எல்லாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிராண்டான ட்ரெடிஷ்னலான ஒட்டியானம் வங்கி கலெக்ஷன் தான். அழகாக இருக்குங்க பேட்டர்ன்ஸு. டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ் பிரான்ச்சில் ஒரு வாட்டி நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அக்கா கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது, நம்ம எங்கேருந்து வாங்குறதுன்னுட்டு நம்ம சிஸ்டர்ஸு கமெண்ட்டில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது என்னவோ கரெக்டு தான். நான் எப்போவுமே ஒன்று தான் சொல்லுவேன், நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளும் வாங்கிக்கலாம். கடவுள் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்காவது நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ஹோப்போடு நம்மளும் இருப்போம். என்ன சொல்கிறது. பாய், டேக் கேர். நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம்.